அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைலத்துல் கதிர் இரவுல நான் என்னென்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த லைலத்துல் கதிர் இரவே கியாமுல் லைலுக்காக தான். ஸோ இரவு தொழுகைக்காக தான். ஃபர்ஸ்ட் இரவு தொழுகையில நின்று தொழுகிறதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். நின்று தொழுக முடியலையா உட்கார்ந்தாச்சு தொழுகணும். ஸோ தொழுகையில அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதோ ஒரு 20 ரக்காய்க்கு ஏதோ ஒரு 8 ரக்காய்க்கு ஃபாஸ்டா தொழுது முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம தொழுகை நேரத்தை அதிகப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, இது குர்ஆன் இறக்கப்பட்ட நேரம். ஸோ அப்போ குர்ஆன் அதிகமா தொடர்புல இருக்கணும். சும்மா ஜஸ்ட் கட கட கடன்னு ரீட் பண்ணி குர்ஆனை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நோக்கம் இல்லாம குர்ஆனை நல்லா ஆழமாக நிதானமாக அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ எந்த அளவு நம்மளால முடியுமோ அந்த அளவு ஸ்லோவா ஓத ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம வாழ்க்கையா மாத்தணும். அப்ப ஏதாவது ஒரே ஒரு வசனமாவது எடுத்துட்டு இதுல என்ன விளக்கம் சொன்னா அதை எப்படி நான் வாழ்க்கையா மாத்திக்கிறது அப்படின்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மூணாவது விஷயம், இந்த 3 விஷயத்துல ஈடுபடணும். என்ன 3 விஷயம்? அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ் கிட்ட பாவமன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ்க்கு நன்றி சொல்றது. இந்த 3 விஷயங்களையும் ரொம்ப அதிகமா ஈடுபடணும். ஸோ நம்ம அல்லாஹ்வை புகழ்றதுக்காக தான் இந்த உலகத்துல இருக்கோம். ரெண்டாவது, பாவ மன்னிப்பு கேட்க கேட்க இது ஃபுல்லாவே மன்னிக்கப்படும். மூணாவது, இந்த மாதம் சுக்குருக்கான மாதம், நன்றி செலுத்துறதுக்கான மாதம். ஸோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு அடுத்து என்ன விஷயம் செய்யணும்? துவா செய்யணும். என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? இது கதிருடைய நாள். ஸோ அப்போ அந்த துவா கதிரையை மாற்றக்கூடியது. அதிகமா துவா செய்யலாம். அப்புறம் இந்த 10 நாளும் நம்ம அதிகமா சதக்கா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை 10ஆ பிரிச்சு ஒவ்வொரு நாளும் செய்வோம். ஏன்னா ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கதிர் இருக்கும்போது அந்த அமௌண்ட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கொடுத்ததுக்கு சமமாகும். ஸோ 10 நாளும் செய்வோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? நம்ம சொந்தங்கள் கூட நல்ல முறையில உறவாடணும். அதுல முக்கியமா நம்மளோட பெற்றோர்கள் கிட்ட பேசி அவங்களோட துவாவை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நீங்க ஓப்பனா கேளுங்க, அம்மா எனக்காக இந்த விஷயத்துக்காக துவா செய்யுங்க, இந்த விஷயத்துக்காக துவா செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய வரக்கத்துக்காக, என்னோட ரிசுக்குக்காக, என்னோட ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னு தாயோட துவாவும் தந்தையோட பொருத்தத்தோட இருக்கக்கூடிய துவாவும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அதை விட ஒரு பெரிய மிராக்கிள் எதுவுமே கிடையாது. நமக்கு யாரெல்லாம் உறவினர்கள் இருக்காங்களோ, சொந்தங்கள், ரத்த சொந்தங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுங்க. ஒரு அன்பளிப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பொருளை வாங்கி கொடுங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அதிகமான நன்மைகளை எப்படி சம்பாதிக்கிறது, சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அதிகமான நன்மைகளை எப்படி சம்பாதிச்சுக்கலாம்? வீட்டுல அமைதியா ஒரு புன்னகை செய்யறது, மனைவிக்கு ஊட்டி விடுறது, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, பிள்ளைங்க கிட்ட அன்பான முறையில இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நன்மைகளை நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அண்டை வீட்டுக்காரவங்க கூட நெருக்கமா இணக்கமா இருக்கிறது, நிறைய நன்மையான காரியங்களை பயான்ல ஈடுபடும், இஸ்லாத்தை எடுத்து சொல்றது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதிகமா ஈடுபடணும். நான் ஒற்றைப்படை இரவு மட்டும் தான் தொழுகிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 10 நாளும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து செஞ்சு அதுக்கான நன்மைகள் முழுவதையும் பெறக்கூடிய மக்களாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.